ஹாய் காய்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்ட்ரோவர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ரோவர்ட், ஆம்பிவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படின்னு பீப்புள் 3 விதமாக பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதில் நம்ம இன்னைக்கு இன்ட்ரோவர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இன்ட்ரோவர்ட்டை பற்றி பார்க்கணும் அப்படின்னா நிறைய பேர் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. இன்ட்ரோவர்ட்னா என்னன்னா எப்போ பார்த்தாலும் சைலண்டாகவே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ரூடாகவே இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் அந்த டஃப்னஸோடய இருப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்க சைலண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க ரூடாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அவங்க சைலண்ட்டாக இருக்கிறதுனால அவங்க ரஃப்பாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ அவங்க சைலண்ட்டாக இருக்கிறதுனால அவங்களுக்கு லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஓகேவா? ஸோ அவங்க நேச்சுரலாகவே சைலண்ட் பீப்புள் தான். அதனால தான் அவங்கள இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்ட்ரோவர்ட் அளவுக்கு சோசியல் கனெக்ஷன் இல்லைனாலும் இன்ட்ரோவர்ட் அவங்களுக்கு யார் மேலாம் அதிக ட்ரஸ்ட் இருக்கோ அவங்கக்கிட்ட கண்டிப்பான ஒரு சோசியல் கனெக்ஷன் இருக்கும். ஸோ இவங்கள தான் நம்ம இன்ட்ரோவர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்ட்ரோவர்ட் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறாங்களோ, ஸோ அவங்க ஒரு குறிப்பிட்ட கேங்னா ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளில் இருக்க கேங்கோட ஒரு பெட்டரான கனெக்ஷன் இருக்கும். எக்ஸ்ட்ரோவர்ட் பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய கொஸ்டின் கேட்கறதுக்கும் அவங்கள எக்ஸ்பிரஷன் பண்ணுறதுக்கும் விரும்புகிறாங்க அப்படின்னா, இன்ட்ரோவர்ட் பார்த்தீங்கன்னா லிசன் பண்ணுறதுக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு தான் விரும்புகிறாங்க. ஸோ இதுதான் மேஜர் டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கும் இன்ட்ரோவர்ட்டுக்கும். ஸோ இன்ட்ரோவர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க லிசன் பண்ணுற திறமை நல்லாவே இருக்கிறதுனால அவங்களால சுற்றி இருக்கிற அந்த பீப்புளை வந்து நல்லாவே அப்சர்வ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்களோட ஹேர் ஸ்டைல் சொல்லலாம். உங்களோட ஹேர் ஸ்டைல் இந்த மாதம் வேறு மாதிரி வெட்டியிருக்கீங்க, போன மாதம் வேறு மாதிரி உங்களோட ஹேர் ஸ்டைல் இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்க நல்லாவே அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக உங்ககிட்ட அவங்க கேட்பாங்க, ஸோ இந்த மாதம் என்ன ஹேர் ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணுற திறமை இன்ட்ரோவர்ட்டுக்கிட்ட இருக்குது. ஏன்னா இன்ட்ரோவர்ட்டுக்கிட்ட நல்லா லிசன் பண்ணுற திறமை இருக்குது. அவங்க அதிகமாக பேச விரும்ப மாட்டாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணாலும் அதை நல்லா லிசன் பண்ணி அப்சர்வ் பண்ணுற திறமை அவங்ககிட்ட நிறைய இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரியல் சைடும் அப்படி தான். மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரியல் சைடு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லிசனிங் ஸ்கில்லை தான் எதிர்பார்க்குறாங்க. ஈஸியாக இன்ட்ரோவர்ட் அந்த லிசனிங் ஸ்கில் வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். உலகத்தில் இருக்க டாப் என்டர்பிரினர்ஸ் எல்லாருமே ஒரு இன்ட்ரோவர்ட்டாக தான் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு யாரை சொல்லலாம் அப்படின்னா, இலான் மஸ்க் சொல்லலாம், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைனை சொல்லலாம், பில் கேட்ஸை சொல்லலாம், மார்க் ஜுக்கர்பர்க்கை சொல்லலாம், இல்லைனா எம்மா வாட்சனை சொல்லலாம். இவங்கெல்லாம் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் அவங்களால மட்டும் எப்படி ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் லீடராக இருக்க முடியுது? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இலான் மஸ்க் எடுத்துக்கலாம். ஸோ இலான் மஸ்க் ஒரு இன்ட்ரோவர்ட் தான். பட் அவரால் எப்படி வந்து ஒரு நல்ல ஒரு லீடராக இருக்க முடியுதுன்னு கேட்டால், ஸோ அவருக்கு நல்ல அப்சர்வ் பண்ணுற திறமை இருக்குது, நல்ல கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்குது. மேக்ஸிமம் ஆஃப் இன்ட்ரோவர்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் இருக்கும், அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதனால தான் வந்து இலான் மஸ்க் நல்ல ஒரு லீடராக இருக்கார். அது மட்டும் இல்லாமல் இலான் மஸ்கால நல்லா லிசன் பண்ண முடியறதுனால ஸோ ஒவ்வொரு பீப்புளும் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு பீப்புளும் என்ன பண்ணுறாங்க அப்படின்ற அந்த அப்சர்வ் பண்ணுற திறமை இருக்கிறதுனால ஸோ அவரால் நல்ல ஒரு டெசிஷன் எடுக்க முடியுது. நீங்கள் இன்ட்ரோவர்ட்டா, எக்ஸ்ட்ரோவர்ட்டா, ஆம்பிவர்ட்டான்னு தெரிஞ்சுக்க ஸோ ஒரு சில சயின்ஸ்லாம் சொல்கிறேன். நீங்கள் இதை வச்சு இன்ட்ரோவர்ட்டா அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்ட்ரோவர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சோசியல் அந்த கேதரிங்க்கு அப்புறம் தனியாக இருக்க தான் விரும்புவாங்க. ஸோ ஒரு சோசியலாக இருக்கும்போது அவங்க பதட்டமாக இருப்பாங்க. ஸோ ரொம்ப வந்து இந்த கஷ்டமான ஒரு சூழ்நிலை மாதிரி இருக்கும். பட் தனியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க, அவங்களோட ஓன் செல்ஃபை என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து இன்ட்ரோவர்ட்டுக்கும் எக்ஸ்ட்ரோவர்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஒரு சோசியல் கனெக்ஷன், அதிக சோசியல் கனெக்ஷன் இருக்கிற இடத்த, அதிக சோசியல் நடமாட்டம் இருக்கிற இடத்த அவங்க இருக்க விரும்ப மாட்டாங்க. ஸோ எப்போ அவங்க தனியாக இருக்காங்களோ அப்போ வந்து அவங்க பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. இது முதல் சைன் இன்ட்ரோவர்ட்டுக்கு. ஸோ ரெண்டாவது சைன் என்ன அப்படின்னா, எக்ஸ்ட்ரோவர்ட் நிறைய சோசியல் கனெக்ஷன் வச்சுருந்தாங்கன்னா இன்ட்ரோவர்ட் ரொம்ப கம்மியான கனெக்ஷனில் தான் வச்சுருப்பாங்க. பட் அதுவும் அவங்க ரொம்ப ட்ரஸ்டபுள் கனெக்ஷனை மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்ப க்ளோஸ்டு சர்க்கிளில் தான் அவங்க கேங்கே இருக்கும். ஸோ அந்த கேங்குள்ள அவங்க எப்படி வேணால் என்ஜாய் பண்ணுவாங்க. பட் அந்த கேங்கை விட்டு வெளியே போயிட்டாங்க அப்படின்னா ஸோ அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. இது வந்து செகண்ட் சைன் இன்ட்ரோவர்ட்டுக்கு. தேர்ட் சைன் என்ன அப்படின்னா, அவங்க நல்ல ஒரு அப்சர்வர், நல்ல ஒரு லிசன். அடுத்த சைன் என்ன அப்படின்னா கிரியேட்டிவிட்டி. ஸோ அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ ப்ராப்ளத்தை எப்படியெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்பில் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இன்ட்ரோவர்ட்டுக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ நான் இந்த வீடியோ பண்ணதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஸோ மேக்ஸிமம் ஆஃப் இன்ட்ரோவர்ட் வந்து நம்ம கூடயே இருக்காங்க. 1/3 எல்லாருமே இன்ட்ரோவர்ட்டாக தான் இருக்காங்க. ஓகேவா? ஸோ பீப்புளெலாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம மக்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இன்ட்ரோவர்ட்னா தப்பு, இன்ட்ரோவர்ட்னா எப்பயுமே ரூடாக இருப்பாங்க, இன்ட்ரோவர்ட்னா எப்பயுமே அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காங்க. பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, இந்த வீடியோ இவ்வளோதான் காய்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுத்துருங்க. அண்ட் தென் அப்கமிங் வீடியோவில் இந்த ஆம்பிவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா?
ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.